இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க. திருச்சியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். நான் ட்ரம்ப் கூட தான் நியாயமாக பார்த்தா நான் வெரி க்ளோஸ் டு வந்து ட்ரம்ப் தான். நான் ரொம்ப க்ளோஸ் வந்து ட்ரம்ப்போட தான் இருக்கேன். நீங்கள் அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் புதின் ரெண்டு பேரும் தான் எனக்கு ரொம்ப நெருக்கம். நிகழ்ச்சியில் ஐயா வேலுமணி மகன் திருமணத்துக்கு நானும் பங்கேற்கிறேன், அவரும் பங்கேற்கிறாரு, எல்லா கட்சியும் பங்கேற்குது. இது வந்து ஒரு கல்லூரி நிகழ்வு. அதில் வந்து ரெண்டு பேருக்குமே வேண்டிய ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு, எங்கள் ஐயா பாரிவேந்தர். அவர் உங்களுக்கு தெரியும் தம்பி, அண்ணாமலை வந்து தலைவராகிறதுக்கு முன்பு இருந்தே எனக்கு அவர் ரொம்ப நெருக்கம். நாங்கள் திரைப்பட இயக்குனராக இருக்கிற காலத்தில் இருந்தே அவர் எனக்கு ஐயாவுக்கு நான் ரொம்ப நெருக்கம். அது ஒரு நிகழ்வு. நாங்கள் ரெண்டு பேரும் பங்கேற்கவே கூடாது, எதிரியுமா அப்படியே திரியணும் அப்படின்னா, அவர் ஒரு கட்சியில் ஒரு மாநில தலைவர், நான் ஒரு கட்சியை வழி நடத்தி கொண்டு வரேன். ஆனால் கட்சி வேற, கொள்கை வேற. ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இல்லைன்னு ஆயிருமா என்ன சொல்லுவேன். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை கோட்பாட்டு அளவில் எதுக்குறோம். 99 பேர் என் சொந்தக்காரன் தான் இருக்கான். எல்லாரோடும் சண்டை போடுறத இப்படிலாம் பேசிட்டு கூடாது. முதல்ல அரசியல் கோட்பாட்டில் இருந்து மனித உறவை பிரித்து பார்க்க கற்றுக்குறீங்க. கேள்வி எழுப்புற நீங்களே இப்படி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் அவர் சாப்பிட்ட உணவகத்தில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்க, அவர் அந்த கடையில் உடை எடுத்தார், நீங்கள் போய் எடுக்கிறீங்க, அவர் அந்த விண்ணூர்தியில் ஏறி வந்தார், நீங்கள் ஏன் ஏறி வந்தீங்க. இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் முதல்ல நிறுத்துங்க. அவரே அழைச்சிருக்காரு ஐயா, நானும் அவர் என்னையே அழைச்சிருக்காரு. உடனே ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து தேர்தலை எதிர்கொண்டு அப்படிலாம் பேசிடக்கூடாது, புரியுதா. அடிப்படையில் அவர் பேசுறாரு. அவர் இந்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அவர் இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை பார்க்குறேன்றாரு, நான் தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவை பார்க்குறேன்றேன். ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நான் அவர் சொல்கிற கோட்பாடு, நான் சொல்கிற கோட்பாடு அம்மாவுக்கு மகன், அப்புறம் அத்தைக்கு மருமகன். என் தம்பி சொல்கிறது அத்தைக்கு மருமகன், அப்புறம் அம்மாவுக்கு மகன். அது ரெண்டுக்கு தூரம் இருக்குல்ல, விளங்கிக்கணும். வேற அதான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் சாமி, ரொம்ப நாளா அதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆளுநருங்கிறது ஒரு தொங்கு சதை. இந்த பாருங்க 5 விரல் இருக்கா, இங்கிட்ட ஒரு விரல் தனியா இருந்தா அது இதை மடக்கினா அது மடங்காது, இதை நீட்டினா அது நீட்டாது. அது ஒரு தொல்லை. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அதிகாரத்துக்குத்தான், தலைவர்களுக்குத்தான் அதிகாரம் இருக்கணும். மக்களின் நலன் சார்ந்து சட்டங்கள் திட்டங்கள் தீட்டிக் கொள்வதற்கு உரிமை இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு நியமன உறுப்பினருக்கு அதிக அளவு அதிகாரம் இருக்கும்னா அப்ப மக்களாட்சிங்கிற கோட்பாடு இருக்குல்ல, அது கேள்விக்குறியாயிரும். அதை தான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம். பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இந்த பேச்சு வருது. ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் அவசியம் இல்லைன்னு சொல்றது வந்து அதை வச்சுதான். நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. அது தேர்தல் நெருங்க இது ஒன்றும் இந்த மாதிரி புதிய அரங்கேற்றங்களை நீங்கள் பார்க்கறதில்ல. விழா காலங்களில் நிறைய பாட்டு கச்சேரி நாடகங்கள் எப்படி நடக்குமோ அப்படி தேர்தல் காலங்களில் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை சோதனைகள்லாம் நடக்குங்கிறது நீங்கள் பார்க்காததா, நான் பார்க்காததா. இங்கே சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.